என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளல் பெருமான் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் ஏன் தியானம் செய்கிறீங்க, தியானம் செய்ய சொல்றீங்க என்று ஒரு அன்பர் கேட்டிருந்தார். மற்றொரு அன்பர் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் மட்டும்தான் செய்ய சொல்லி இருக்கின்றார், தியானம் போன்றவற்றையெல்லாம் செய்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொல்கிறார்களே, அது சரியா என்று கேட்டிருந்தார். மேலும் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். அதனால் இந்த பதிவில் வள்ளல் பெருமான் தியானத்தை பற்றி உண்மையில் என்னதான் சொல்லி இருக்கின்றார் என்று அவர் சொன்ன அனைத்து விடயங்களையும் விளக்கமாக காண்போம். இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு மட்டும் தியானம் பற்றிய பல நாள் குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வள்ளல் பெருமான் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றாரா என்று வள்ளல் பெருமான் எழுதிய திருவருட்பா 6 திருமுறைகள், விண்ணப்பங்கள், அவர் அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம், உபதேச குறிப்புகள், பேருபதேசம் போன்ற எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் இருக்காது. ஏனென்றால் வள்ளல் பெருமான் எந்த ஒரு இடத்திலும் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியதில்லை. ஆனால் தியானம் செய்ய வேண்டியதின் அவசியத்தை பல இடத்திலும் வலியுறுத்தி கூறியுள்ளார். பிறகு எப்படி இந்த தியானம் செய்யக்கூடாது என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்ற தகவல் சிலரால் பரப்பப்படுகின்றது என்றால் அதற்கு வள்ளல் பெருமானின் சில வரிகளை தவறாக புரிந்து கொண்டதும் தியானம் என்பதை தவறாக புரிந்து கொண்டதுமே காரணம். தியானம் என்றால் என்ன, வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வரிகள் என்ன தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, வள்ளல் பெருமான் தியானத்தை பற்றி என்னதான் சொல்கிறார் என்று விரிவாக காண்போம். வள்ளல் பெருமானின் உபதேச குறிப்புகள், நித்திய ஒழுக்கம், அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள், திருவருட்பா பாடல்கள் ஆகியவற்றில் தியானம் செய்வதன் அவசியத்தை மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றார். வள்ளல் பெருமானுடன் இருந்த அன்பர்களுக்கு அவர் தவறாமல் ஒவ்வொரு முறையும் கடைபிடிக்க சொல்வது தியானம். அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. அவர் எழுதிய கடிதங்களில் பெரும்பாலான கடிதங்கள் தியானத்தின் அவசியத்தை நமக்கு நன்கு உணர்த்துகின்றன. அதில் இது ரகசியம் என்று தொடங்கப்படும் ஒரு கடிதம் தியானம் ஏன் முதன்மையானது என்பதை விளக்குகின்றது. அந்த கடிதத்தை முழுமையாக பார்ப்போம். சிவமயம், இது ரகசியம். அன்பு, அறிவு, இரக்கம், ஒழுக்கம் முதலிய நற்குணங்களால் சிறந்து நமது கண்மணி போல் விளங்குகின்ற அன்புள்ள தங்களுக்கு சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் தீர்க்காயிலும் சிந்தித மனோரத சித்தியம் மேல்மேல் உண்டாவதாக. நாளது வரையில் இவ்விடத்தில் ஸ்ரீ நாயக்கர் அவர்களும் யானும் சேமம் தங்களுடைய சேம விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும். எனக்கு எழுதிய கடிதம் 2 வரக்கண்டு அறிந்தேன். அந்த கடிதங்களில் குறித்தபடி இதனடியில் சில சிவ சந்நிதான சாட்சியாக தெரிவிக்கின்றேன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருஷ்டி, திதி, சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் ஆகலில் நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகன்ற பரிபூரண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள். அன்றியும் தாய், தந்தை, குரு, தெய்வம், சிநேகர், உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளே அல்லது வேறில்லை. நாம் பல ஜனலங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே. எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும். அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும். நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இது சத்தியம். இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆகலில் இடைவிடாது நல்ல மனத்தோடு அதனை தியானிக்க வேண்டும். அதனை இதனடியில் குறிக்கின்றேன். ஓம் சிவாய நம. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன்.
சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நம எனவே ஊன் செய்த நாவை கொண்டோத பெற்றேன். இதனை கண்டு தியானித்து வந்தால் பின்பு எல்லாம் விளங்கும். சிதம்பரம் ராமலிங்கம் என்று அந்த கடிதத்தை முடிக்கின்றார் வள்ளற்பெருமான். இதில் நாம் முதன்மையாக கவனிக்க வேண்டியது, நாம் பிறந்தது திருவருளை பெறுவதற்கு தான். ஏனென்றால் திருவருள் தான் நமக்கு தடைபடாத பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கும். அந்த அருளை அடைய வேண்டுமென்றால் உயிர்களிடத்தில் கருணை, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, ஆண்டவரிடத்தில் அன்பு ஆகிய சாதனங்களை நாம் பெற வேண்டும். அந்த சாதனங்களை பெறுவதற்கு நமக்கு முக்கிய காரணமாக இருப்பது சிவபஞ்சாக்ஷர தியானம் என்கின்றார் வள்ளற்பெருமான். மற்றொரு கடிதத்தில் நமது சிவபெருமான் திருவடிகளையும் சிவபஞ்சாட்சரையும் இடைவிடாமல் தியானம் செய்து வர வேண்டும் என்பது ஒன்றே முக்கியம் என்று தமது குறிப்பில் காணப்பட்டது. ஆகலில் குறித்தேன் இல்லை, ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார் வள்ளற்பெருமான். ஒருவர் எழுதிய கடிதத்திலே தியானத்தின் முக்கியத்துவம் குறிப்பிட்டிருந்ததால் நான் குறிக்கவில்லை, இல்லை என்றால் குறித்திருப்பேன் என்று தனது பதில் கடிதத்தில் அதனை சுட்டிக்காட்டி தியானத்திற்கு முதன்மைத்துவம் கொடுக்கின்றார் வள்ளற்பெருமான். அரிபிரம்மாதிகள் எத்துணையும் பெறுதற்கு அரிதாகிய சிவ சம்பந்தத்தை முன் செய்த தவப்பயனால் பெற்றனம். அங்ஙனம் பெற்ற நாம் சிவானந்த போக சாத்தியத்தை காலமுண்டாக அடைதல் வேண்டும். அதனை அடைதற்கு சிவபஞ்சாட்சர தியானமன்றி வேற ஏதுக்கள் ஒன்றும் இன்று. இஃது திருவருள் ஆணை என்று தியானத்தின் அவசியத்தை உணர்த்த அருளின் மீது சத்தியம் செய்து ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். நாம் செல்லும் காலமெல்லாம் சித்த சுத்தியோடு சிவபஞ்சாட்சர தியானத்தில் சர்வ ஜாக்கிரதையை பெற்று வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும். இஃதே நமது கடமை என்று தியானம் செய்வது நமது கடமையில் ஒன்றே என்று ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகின்றார். தாங்கள் தேக விஷயத்தில் அதிகமாக ஜாக்கிரதையாக சிவத்தியானத்தை விடாமல் வரவுக்கு தக்கபடி நடக்க வேண்டும் என்று மிகவும் கோருகின்றேன் என்று ஒரு கடிதத்தில் தியானத்தின் அவசியத்தை உணர்த்த கோரிக்கை வைக்கின்றார் வள்ளற்பெருமான். தேக முதலியவற்றில் ஜாக்கிரதையும் சிவத்தியானத்தை விடாமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டுகின்றேன் என்று ஒரு கடிதத்தில் தியானத்தை விடக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கின்றார். இதுபோன்று அன்பர்களுக்கு எழுதிய பெரும்பாலான கடிதங்களில் தியானத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளற்பெருமான். தாம் சிவத்தியானத்தை விடாது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வர வேண்டும் என்றும், தாம் சிவபஞ்சாட்சர தியான பரராகி சதா சந்தோஷ சகிதராக இருக்க வேண்டுவதே என் வேண்டுகோளாக இருக்கின்றது என்றும், சிவபஞ்சாட்சர தியானத்தோடு ஜாக்கிரதையாக இருங்கள், அஞ்ச வேண்டாம் என்றும், தாங்கள் சிவத்தியான சகிதராய் வரவுக்கு தக்க செலவு செய்து கொண்டு தேகத்திற்கு திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்றும், தாங்கள் தேக முதலிய கருவிகளை ஜாக்கிரதையாக நடத்தி கொண்டு சிவத்தியான சகிதராக இருங்கள் என்றும், தாங்களும் சிவத்தியான சகிதர்களாய் தேக விஷயத்திலும் மற்ற குடும்ப விஷயத்திலும் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்றும், சிவத்தியானத்தோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும், தேகத்தை பக்குவமாக வைத்துக்கொண்டு சிவத்தியானம் செய்து வர வேண்டியது என்றும், தேகத்திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு ஜாக்கிரதையோடு தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் என்றும் தான் நண்பர்களுக்கு எழுதும் கடிதங்களில் தியானத்தின் அவசியத்தை குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். இப்படி தியானத்தை வலியுறுத்தி பல கடிதங்களை எழுதியுள்ளார் வள்ளற்பெருமான். ஆனால் ஒரே ஒரு கடிதம் கூட தியானம் வேண்டாம் என்று எழுதியதில்லை. வள்ளற்பெருமானின் கடிதங்கள் திருமுகங்கள் என்ற பெயரில் கிடைக்கின்றது. அவர் கைப்பட எழுதிய அந்த கடிதங்களை ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டும். படிக்கும்பொழுது வள்ளற்பெருமானே நம்மிடம் பேசுவது போல் இருக்கும். கடிதங்களில் பெரும்பாலும் சிவத்தியானம் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். சிவத்தியானம் என்றால் என்ன என்றால், தியானம் என்பது ஒருமுகமாக நினைத்தல், மனத்தை ஒருவழிப்படுத்துதல். சிவத்தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி இறை சிந்தனையோடு இருத்தல். நினைத்தல் என்பது நம்மை மனிதனாகவும் யோகியாகவும் ஞானியாகவும் எல்லாம் வல்ல கடவுளாகவும் மாற்றும். அதே நினைத்தல் நம்மை மிருகமாகவும் கொடியவனாகவும் கொலைக்காரனாகவும் மாற்றும். எதை நினைக்கின்றோமோ அதை நோக்கி போகின்றோம். அந்த நினைப்பும் மற்ற இடத்தில் அதுவாகவே ஆகின்றோம். இதனை வள்ளற்பெருமான் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கண்ணே நின்றேன் என்று பாடுகின்றார். மனத்தை ஒருவழிப்படுத்தி இறைவனையே நினைத்தல் சிவத்தியானம். அந்த தியானம் நமது தேக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். கட்டவிழ்ந்த கமலம் என கருத்தவிழ்ந்து நினையே கருதுகின்றேன், வேறொன்றும் கருதுகிறேன் என்று இறைவனை மட்டுமே நினைக்கும் இந்த சிவத்தியானத்தை பல பாடல்களில் எழுதியுள்ளார் வள்ளற்பெருமான். மேலும் கடிதத்தில் சிவபஞ்சாட்சர தியானம் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். பஞ்சாட்சர தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை சிந்தித்தல்.
வள்ளற் பெருமான் தனது பாடல்களிலும் உபதேசங்களிலும் கடிதங்களிலும் பல மந்திரங்களை பற்றி கூறுகின்றார். இறுதியாக மகா மந்திரத்தை அருளியிருக்கின்றார். வள்ளற் பெருமான் அருளிய மந்திரங்களையும் அவை ஒவ்வொன்றின் பயனையும் பற்றி விரிவாக வேறொரு தனி வீடியோவில் காண்போம். இங்கு நாம் தியானத்தை பற்றிய முதன்மைத்துவத்தை மட்டும் சிந்திப்போம். திருவருட்பாவில் தியானம் என்ற சொல்லை பயன்படுத்தியும் பாடல்களை பாடுகின்றார் வள்ளற் பெருமான். பொன்னளிக்கும் நற்புத்தியும் தந்து நின் தன் அருட்துணை தாழ்மலர் தியானமே மன்ன வைத்திட வேண்டும் எம் வள்ளலே, என்னை நான் பலகால் இங்கு இயம்பலே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். ஏம சித்தியை கொடுப்பது தியானம். எனவே நல்ல புத்தியை கொடுத்து உன் அருள்துணையாகிய தாமரை மலரடி தியானமே நிலைபெற வைக்க வேண்டும் இறைவா, இதனை நான் பலமுறை நினக்கு கூற வேண்டுமா என்கின்றார் வள்ளற் பெருமான். இங்கு புத்தியுடையோர் தியானம் பயின்று ஏம சித்தி அடைவர் என்கின்றார். ஒளிமருவும் உனது திருவருள் அணுத்துணையேனும் உற்றிடில் சிறு துரும்பும் உலகம் படைத்தல் முதல் முத்தொழிலும் இயற்றும் என உயர்மறைகள் ஓர் அனந்தம் தெளிவுற முழக்க அது கேட்டு நின் திருவடி தியானம் இல்லாமல் அவமே சிறுதெய்வ நெறி செல்லும் மானிட பேய்கள் வாழ் சேராமை ஏற்கருள்வா என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். அணுவளவு அருள் பெற்றாலே முத்தொழிலே கிடைக்கும் என்பதை கேட்டும் உன்னுடைய திருவடி தியானம் இல்லாமல் சிறு தெய்வ நெறி செல்லும் மானிட பேய்களை சேராமல் இருக்க எனக்கு அருள்வா என்று பாடுகின்றார். இந்த கடிதங்களும் பாடல்களும் வள்ளற் பெருமான் எழுதியது. இதுவல்லாமல் வள்ளற் பெருமான் சொன்னதாக அன்பர்கள் எழுதி வைத்த உபதேச குறிப்புகளும் நமக்கு தியானத்தின் முதன்மைத்துவத்தை உணர்த்துகின்றன. தியானமயமானால் பொசிப்பு மாறும் என்று வள்ளற் பெருமானின் உபதேச குறிப்பு கூறுகின்றது. அதாவது தியானம் செய்வதால் உணவு உண்ணும் பழக்கம் மாறும் என்கின்றார். நமக்கு உணவு உறக்கம் இவற்றில் ஒழுக்கம் வளர வேண்டுமென்றால் தியானம் பழக வேண்டும். நல்ல உணவு முறைகளை கடைபிடிக்க முடியாமல் இச்சை வயப்பட்டு ருசிக்காக ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பவர்கள் தியானம் செய்வதால் அந்த இச்சையிலிருந்து வெளியில் வர முடியும். அதுபோல் தூக்கம் நம் ஆயுளை குறைக்கும். தூக்கம் நாம் தினந்தோறும் நடத்தும் மரண ஒத்திகை. தூக்கத்தை வென்றவர் மட்டுமே மரணத்தை வெல்ல தகுதி பெறுகின்றார். ஒருவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானாயின் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் என்பார் வள்ளற் பெருமான். தூக்கத்திற்கான ஒரே சிறந்த மாற்று தியானம் மட்டுமே. தியானத்தை கடைபிடிக்காதவர்கள் தூக்கத்தை கட்டுப்படுத்த இயலாமல் ஒழுக்கமற்று தூங்குவார்கள். உணவு ஒழுக்கத்திலும் உறக்க ஒழுக்கத்திலும் நமக்கு முன்னேற்றம் வர வேண்டுமானால் தியான ஒழுக்கம் கட்டாயமாகின்றது. தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். நிஷ்கலமாய் இருக்கப்படாது. உருவமாக இருக்க வேண்டும். அருவமாக தியானிக்கப்படாது. பின் உருவம் கரைந்து அருவமாகும். துவைதமாக இருந்தால் அத்வைதம் தானே ஆகும். எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம், பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம், சத்தியம் என்று தியானத்தில் துவைதம் அத்வைதம் அதீதம் என்ற நிலைகளை குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னெனில் சூரிய கலையில் தியானம் முதலிய செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கின்றது போக சித்தியை பெறுகின்றதற்கு, மேற்கு சொர்ண சித்தியை பெறுகின்றதற்கு, தெற்கு சாகா கலையை பெறுகின்றதற்கு, வடக்கு சித்த சுத்தியை பெறுகின்றதற்கு என்று தியானம் செய்ய வேண்டிய திசைகளையும் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். அதிலும் தெற்கு நோக்கி தியானம் செய்வது சாகா கலையை பெறுவதற்கு என்கின்றார். மேலும் தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிகளாக கூறப்படும் நித்திய கர்ம விதியில் தியானத்திற்கு அதிக முதன்மைத்துவம் தருகின்றார் வள்ளற் பெருமான். சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும் என்று சாதாரண விதியிலும், எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் வேண்டும் என்று சிறப்பு விதியிலும் தியானத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளற் பெருமான். அடுத்து திருநீறு தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல் வேண்டும் என்று சிறப்பு விதியிலும், நீராடிய பின் இறை சிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும் என்று சாதாரண விதியிலும் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். இங்கு அதிகாலை தியானத்தின் அவசியத்தை சாதாரண விதி சிறப்பு விதி இரண்டிலும் உணர்த்துகின்றார் வள்ளற் பெருமான். அடுத்து பகல் உணவு செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் என்று சாதாரண விதியிலும், மத்தியானத்தில் சுமார் 5 நாழிகை பரியந்தம் அதாவது 2 மணி நேரம் வரை செவ்வையாக ஓரிடத்தில் இருந்து மனத்தை ஒருவழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல் வேண்டும் என்று சிறப்பு விதியிலும் கூறுகின்றார். சாதாரண விதி சிறப்பு விதி இரண்டிலும் மதிய நேர தியானத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளற் பெருமான்.
ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து சிவத்தியானம் செய்தல், தோத்திரம் செய்தல், சாஸ்திரம் வாசித்தல், உலகியல் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் என்று சாதாரண விதியிலும், சாயங்காலத்திலும் 5 நாழிகை அதாவது 2 மணி நேரம் யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாதிருந்து தியானித்தல் வேண்டும் என்று சிறப்பு விதியிலும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு சாதாரண விதி, சிறப்பு விதி இரண்டிலும் மாலை நேர தியானத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளற்பெருமான். இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும், பின்பு சிவத்தியானம் முதலியவை செய்தல் வேண்டும் என்று சாதாரண விதியில் கூறுகின்றார். ராத்திரி 15 நாழிகை பரியந்தம் அதாவது 12 மணி வரை மனத்தை அடக்கி தியானித்திருத்தல் வேண்டும் என்று சிறப்பு விதியில் குறிப்பிடுகின்றார். சாதாரண விதி, சிறப்பு விதி இரண்டிலும் இரவு தியானத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளற்பெருமான். சிறப்பு விதியை பொறுத்தவரையில் காலை 2 மணி நேரம், மதியம் 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம், இரவு 2 மணி நேரம் தியானம் செய்ய சொல்கின்றார் வள்ளற்பெருமான். வள்ளற்பெருமான் சுத்த சன்மார்க்க சாதனம் 2 மட்டுமே, ஒன்று சத்விசாரம், மற்றொன்று பரோபகாரம் என்கின்றார். பிறகு ஏன் தியானத்திற்கு இவ்வளவு முதன்மைத்துவம் தருகின்றார் என்ற கேள்வி எழும். இதனை நாம் தெரிந்து கொள்ள இது ரகசியம் என்று தொடங்கிய கடிதத்தில் ஒரு பகுதியை நன்கு கவனிக்க வேண்டும். அருள் எவ்வகையால் வரும் என்றால், எல்லா உயிர்களிடத்தும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும். நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இது சத்தியம். இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆகலில் இடைவிடாத நல்ல மனத்தோடு அதனை தியானிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி. இதில் உயிர்களிடத்தில் கருணை என்பது பரோபகாரம், பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு மற்றும் ஆண்டவரிடத்தில் அன்பு என்பது சத்விசாரம். இந்த இரண்டும் சுத்த சன்மார்க்க சாதனம். இந்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு தியானமே முக்கிய காரணமாக இருக்கின்றது என்கின்றார் வள்ளற்பெருமான். எனவே சத்விசாரம், பரோபகாரம் இது 2 தான் சுத்த சன்மார்க்க சாதனம். அந்த சாதனத்தை பெறுவதற்கு தியானம்தான் காரணம். இதனை மனதில் நன்கு பதிய வைத்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது அடிப்படை ஒழுக்கத்தில் ஒன்று. அந்த ஒழுக்கம் கைகூடாத போது சாதனம் கைகூடாது. சத்விசாரத்தின் முடிவான பயன் ஆண்டவரிடத்தில் பேரன்பு உண்டாவது. பரோபகாரத்தின் முடிவான பயன் உயிர்களிடத்தில் பெருங்கருணை உண்டாவது. ஆனால் இந்த தியானத்தின் முடிவான பயன் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தியானம் என்பது என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் என்றால் ஒருமுகமாக ஒன்றையே சிந்தித்தல். வள்ளற்பெருமான் மனத்தை ஒருவழிப்படுத்துதல் என்பார். நினைக்கும் அந்த ஒன்றை தவிர வேறு எந்த எண்ணமும் தோன்றாத நிலையில் இருப்பது. இந்த மனத்தை ஒருவழிப்படுத்தலாகிய தியானமானது அதன் நிலைகளை பொறுத்து பயன் வேறுபடுகின்றது. தியானமானது ஒழுக்கத்திலும் உண்டு, சத்விசாரத்திலும் உண்டு, பரோபகாரத்திலும் உண்டு. தியானத்தை நல்லொழுக்க தியானம், சத்விசார தியானம், பரோபகார தியானம் என்று 3ஆக வகைப்படுத்தலாம். இதில் தியானமானது மனத்தை ஒருவழிப்படுத்துதல், அதன் முடிவு சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருத்தல். நல்லொழுக்க தியானமானது மனத்தை ஒருவழிப்படுத்தி புருவ மத்தியில் நிறுத்துதல், அதன் முடிவானது ஆன்மாவாகிய தன்னை அறிய செய்து மனத்தை அறிவாக மாற்றும். சத்விசார தியானமானது மனத்தை ஒருவழிப்படுத்தி இறை சிந்தனையோடு இருத்தல், அதன் முடிவானது தன்னையும் தன் தலைவனையும் அறிய செய்து தேகத்தை மாற்றும். பரோபகார தியானமானது மனத்தை ஒருவழிப்படுத்தி பிற உயிர்களின் துன்பம் நீங்க நினைத்தல், அதன் முடிவானது தூல தேகத்தையே அறிவாக மாற்றி பூரண அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை நல்கும். இதில் இந்த நல்லொழுக்க தியானம் இல்லை என்றால் சத்விசாரம் மற்றும் பரோபகாரத்தால் பெரிய பயன் உண்டாகாது. ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் பெரிய பயனை தராது. அதுபோல் ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படும் ஜீவகாருண்யமும் பெரிய பயனை தராது. ஏனென்றால் ஒழுக்கம் வந்தால்தான் கருணையே வரும். கருணை வந்தால்தான் கடவுள் அருளை பெற முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம். அதனால் தான் வள்ளற்பெருமான் மரணமில்லா பெருவாழ்விற்கு இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கங்களை வகுக்கின்றார். மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளற்பெருமான் அருளிய பெருநெறி ஒழுக்கங்களில் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமே தியானம்தான். அது என்ன என்றால், மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதியாக்கல், முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல். அதாவது மனத்தை ஆன்ம அறிவாக மாற்ற வேண்டும். அதற்கு முதலில் புருவ மத்தியில் நிற்க செய்ய வேண்டும் என்கின்றார். இந்த ஒழுக்கமின்றி மன அடக்கம் உண்டாகாது. எனவே சத்விசாரம், பரோபகாரம் சிறக்காது.
சத்விசாரமாக இருந்தாலும் பரோபகாரமாக இருந்தாலும் நாம் பாவனையாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவனை உண்மையாக வேண்டுமென்றால் ஒழுக்கம் கைகூட வேண்டும். அந்த ஒழுக்கத்திலும் ஒன்று புருவ மத்தி தியானம். எப்படி புருவ மத்தியில் மனத்தை நிறுத்த பழகுவது என்பதை நித்திய ஒழுக்கத்தில் விளக்குகின்றார் வல்லற்பெருமான். இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியம் என்று நித்திய கர்ம விதியில் குறிப்பிடுகின்றார். இதனை பாடலிலும் கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று பாடுவார் வல்லற்பெருமான். புகையில்லாத ஒரு கற்பூர தீபம் அது புருவ கலை நடுவே விளங்குகின்றது, அதனை கண்டு கழிக்க வேண்டும் என்கின்றார் வல்லற்பெருமான். மேலும் கையறவில்லாத நடு கண் புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு என்று நல்லொழுக்க தியானம் பற்றி கூறுகின்றார் வல்லற்பெருமான். சரி, ஏன் இப்படி புருவ மத்தியில் தீபம் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் என்றால், அஞ்ஞானத்தில் கட்டுண்ட ஆன்மாக்கள் அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதின் மயமாவார்கள் என்று உபதேச குறிப்பில் விவரிக்கின்றார் வல்லற்பெருமான். புருவ மத்திய அறிவாகிய ஆன்ம தீபத்தின் இருப்பிடம். இதுபோல் தொழூர் வேலாயுதனாருக்கு வல்லற்பெருமான் தன் கைப்பட ஒரு தியான முறையை எழுதி கொடுக்கின்றார். புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக, அதன் மத்தியில் இந்த வடிவமாய் ஒரு பீடம் இருப்பதாக, அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் இருப்பதாக, அந்த தீப நடுவில் கடவுள் இருப்பதாக பாவித்து கொண்டு சிவாய நம என்று நாவசையாமல் நிலைக்க வேண்டும். சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தியெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இக்குறிப்பு வல்லற்பெருமான் கையெழுத்தில் தொழூர் வேலாயுதனாரின் புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. வல்லற்பெருமானே ஓங்கார பீடம் வரைந்து இந்த வடிவமா என்று எழுதி கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இவைகள் நல்லொழுக்க தியானங்கள். அடுத்து இரண்டாவது சத்விசார தியானம் என்றால் என்ன என்று பார்ப்போம். வல்லற்பெருமான் சன்மார்க்க கொடிகட்டி பேருபதேசம் செய்தபோது நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒடுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது நல்ல விசாரணையில் இருங்கள் என்கின்றார். இதில் தனித்து விசாரணையில் இருப்பது தியானம். திரை நீங்க வேண்டும் என ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாத இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் என்று பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான். இதில் தெய்வத்தை நினைத்தல் சத்விசார தியானம். சுத்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும், அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம், மலை, முழை முதலியவற்றுக்கு போய் 100,000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளலாம். எவ்வாறு எனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்றார் வல்லற்பெருமான். இங்கு இறைவனை சிந்தித்தல் என்பது சிவதியானம். அதுவும் உலகியல் சிந்தனை எதுவும் இல்லாமல் 3 மணி நேரம் இறை சிந்தனையில் இருந்தால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்றார். இவை அனைத்தும் பேருபதேசத்தில் கூறப்பட்ட சத்விசார தியானம். இதில் தவம், தியானம், சோஸ்திரம் என்பதெல்லாம் சத்விசாரமே. இதில் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றதை பார்க்கிலும் என்பது காடு மலைகளுக்கு சென்று 100 ஆண்டு 1000 ஆண்டு தவம் செய்வதை குறிப்பிடுகின்றார். அந்த தவம் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். தவம் வேண்டாம் என்பதற்கும் இப்படி தவம் வேண்டாம் என்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இறைவனை நினைத்தல் என்கின்ற சத்விசார தியான தவம் வேண்டும். எவ்வகையிலும் உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்னும் பரோபகார தியான தவம் வேண்டும். ஆனால் பல ஆண்டுகள் காடு மலைகளில் சென்று செய்யும் தவம் வேண்டாம் என்று பொருள். தவத்தை பற்றி மேலும் விளக்கமான பதிவு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்.
அடுத்து மூன்றாவது பரோபகார தியானம். பரோபகாரம் என்பது இந்த உடலாலும் மனமுதலான கரணத்தாலும் செல்வத்தாலும் உயிர்களுக்கு உதவுதல். செல்வம் இல்லாத போது கருணையோடு எல்லா உயிர்களின் வருத்தத்தை நீக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல் என்பார் வள்ளற் பெருமான். இதில் மனமுதலான கரணத்தால் உயிர்களுக்கு உதவுதல், எல்லா உயிர்களின் வருத்தத்தை நீக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல், இவற்றை மனத்தை ஒருவழிப்படுத்தி செய்யும்போது அதுவே பரோபகார தியானம். அதாவது ஒருமுக சிந்தனையாய் பிற உயிர்களின் வாட்டத்தை நினைத்து இறைவனிடம் முறையிடுதல் பரோபகார தியானம். இந்த சத்விசாரம் பரோபகாரம் இவற்றுக்கு காரணமாக இருப்பதே தியான ஒழுக்கம்தான். சரி, தியானத்தின் அவசியத்தை உணர்த்த வள்ளற் பெருமான் இத்தனை வழிகளில் இத்தனை விதமாக இவ்வளவு விடயங்களை கூறியிருக்கின்றார். ஆனால் தியானம் வேண்டாம் என்று ஒரே ஒரு உபதேச குறிப்போ ஒரு கடிதமோ ஒரு கட்டளையோ ஒரு பாடலோ இல்லை. இப்பொழுது வள்ளற் பெருமான் சொன்ன வரிகளில் எந்தெந்த வரிகளை தவறாக புரிந்து கொண்டு தியானம் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம். 1. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தொடங்குவார் வள்ளற் பெருமான். இந்த வரிகளை படித்தவர்களில் சிலர் உயிரிறக்க நெறிதான் கடவுள் வழிபாடு, அதனால் தியானம் போன்றவையெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு சத்தியமான வார்த்தை. ஆனால் யாருக்கு என்றால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பார் வள்ளற் பெருமான். உடனே நாம் கற்பனை செய்து கொள்வோம், நமக்கு அறிவு விளங்கிவிட்டதாக. ஆனால் யாருக்கு அறிவு விளங்கிவிட்டது என்று வள்ளற் பெருமான் குறிப்பிடுகின்றார். ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் என்பார். ஒழுக்கம் நிரம்பினால்தான் கருணையே வடிவமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான விசாரம் உண்டாகும். அப்படி உண்டானால்தான் தாழ்ந்து போகும் குணம் வரும். அந்த குணம் வந்தால்தான் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும். அப்படி அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. எனவே ஒழுக்கம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அந்த ஒழுக்கம் நிரம்பியவருக்கே அறிவு விளங்கத் தொடங்கும். அந்த ஒழுக்கத்தில் ஒன்று தியானம். அடுத்து 2. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செயல்களே ஆகும் என்று அறிய வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இதனையும் மேலோட்டமாக படித்தவர்கள் தியானம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்று கூறிவிடுவார்கள். இந்த வரிகளை ஆழ்ந்து சிந்தித்தோமானால் ஜீவகாருண்யம் இல்லாமல் இவற்றையெல்லாம் செய்வதால் பயனில்லை, ஜீவகாருண்யத்தோடு இவற்றையெல்லாம் செய்வதால் தான் பயன் உண்டாகும் என்பதே இதன் பொருள். அடுத்து 3. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேற எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் என்ற வரிகளை படித்துவிட்டு இதனால் தியானம் வேண்டாம், தியானத்தால் கடவுள் அருளை பெற முடியாது என்பார்கள். தியானம் என்பது ஒழுக்கத்தில் ஒன்று. அந்த ஒழுக்கமே நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தரும். மேலும் மனத்தை ஒருவழிப்படுத்தி மற்ற உயிர்களின் நன்மைக்காக சிந்தித்தல், விண்ணப்பம் வைத்தல் என்பதும் பரோபகார தியானம். அந்த தியானம் கரணத்தால் செய்யப்படும் ஜீவகாருண்யம். எனவே ஜீவகாருண்யத்திலும் தியானம் உண்டு என்பதால் தியானத்தால் கடவுள் அருளை பெற முடியும். அது ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்பட்டால் முடியாது என்பது இதன் பொருள். அடுத்து 4. புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரிய கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்திய அனித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் என்பார் வள்ளற் பெருமான். இந்த வரிகளை சிந்தித்து பார்த்தோமானால் ஜீவகாருண்யம் என்பதே பேரின்ப வீட்டின் சாவி. அதை சம்பாதிக்காமல் மற்ற எதை பின்பற்றினாலும் பேரின்ப வீட்டின் கதவு வரை சென்று விடுவார்கள். ஆனால் கதவை திறக்க முடியாது. எனவே அந்த சாவியை சம்பாதிக்க மீண்டும் திரும்புவார்கள் என்று பொருள் தரும். இதற்கு அர்த்தம் இவற்றையெல்லாம் செய்வது நம்மை பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்லும். ஆனால் இவற்றோடு ஜீவகாருண்யம் என்ற சாவி சம்பாதித்து எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டுக் கதவை திறக்க முடியும் என்றே பொருள். ஜீவகாருண்யம் இல்லாமல் இது எதுவும் பயனில்லை. ஜீவகாருண்யத்தோடு எந்த முறையை பின்பற்றினாலும் பயன் உண்டு.
அடுத்து 5. ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். இதனை மேலோட்டமாக படித்தவர்கள் இதனை மேற்கோள் காட்டி தியானம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். இதன் பொருள், ஒரு உயிரின் துன்பத்தை நீக்க திரவியத்தாலும் தேகத்தாலும் செய்யும் தொண்டு ஜீவகாருண்யத்தில் சரியை, வாக்கால் செய்யும் தொண்டு ஜீவகாருண்யத்தில் கிரியை, மனம் முதலிய கரணத்தால் செய்யும் தொண்டு ஜீவகாருண்யத்தில் யோகம், அறிவு விளக்கத்தால் செய்யும் தொண்டு ஜீவகாருண்யத்தில் ஞானம். இதில் மனமுதலான கரணத்தால் செய்யும் தொண்டே பரோபகாரத்தில் தியானம். இந்த 4ம் நமக்கு கைகூட அடிப்படையாகிய நல்லொழுக்க தியானம் அவசியமாகின்றது. மனத்தை ஒருமுகப்படுத்துதல், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் என்னும் நல்லொழுக்க தியானம் இன்றி ஜீவகாருண்யம் கைகூடாது. காரணம், ஒழுக்கம் வந்தால்தான் உண்மையான கருணையே வரும். உண்மையான கருணை வந்தால்தான் செய்யும் ஜீவகாருண்யம் இந்த பலனை தரும். அடுத்து 6. ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும். இவ்வுலகம் அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். யோகம் செய்ய வேண்டியதில்லை. அதில் அழுந்திவிட்டால் மீள்வது கடினம். சதா சிவகலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை. மூடமுண்டாகும் உண்மை என்று வள்ளற் பெருமான் கூறியதாக உபதேச குறிப்பு ஒன்று உள்ளது. இங்கு யோகத்தை தியானம் என்று எடுத்துக்கொள்கின்றார்கள். இங்கு சதா சிந்தித்து கொண்டிருத்தல் என்பதே தியானம். யோகம் என்பது தியானம் இல்லை, ஆனால் யோகத்திலும் தியானம் உண்டு. நாம் சாதாரணமாக ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் மட்டும் சிந்தனை வைத்து செய்தால் அதுவும் தியானமே. மனத்தை ஒருவழிப்படுத்துதல் தியானம். இந்த தியானம் என்பது சத்விசாரம், பரோபகாரம், நல்லொழுக்கம், யோகம் என்று எல்லாவற்றிலும் உண்டு. இங்கு யோகம் என்று எதை குறிப்பிடுகின்றார் என்றால் சிவகலப்பாய் கிடத்தல். இங்கு சிவகலப்பு என்பது பாவனையில் தான் சிவமாக யோகு செய்தல். அதனை பாவனையாக செய்யும் பொழுது மூடம் உண்டாகிவிடும். அதிலிருந்து மீள்வது கடினம் என்கின்றார். தியானத்திற்கும் யோகத்திற்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்துதல் என்னும் நல் ஒழுக்கம். யோகம் என்பது எதையும் ஒழுக்கமாக செய்தல் என்னும் நல் பழக்கம். தவம் என்பது அந்த நல் ஒழுக்கத்தையும் நல் பழக்கத்தையும் வழக்கமாக்கி கொள்வது. யோகத்தை பற்றி மேலும் விளக்கமாக பதிவு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். ஒருமுக சிந்தனையாய் புருவ மத்தியில் கரணத்தை நிறுத்துவது நல்லொழுக்க தியானம். ஒருமுக சிந்தனையாய் தனித்து சத்விசாரம் செய்தல் சத்விசார தியானம். ஒருமுக சிந்தனையாய் பிற உயிர்களின் வாட்டத்தை நினைத்து இறைவனிடம் முறையிடுதல் பரோபகார தியானம். சத்விசாரம், பரோபகாரம் இந்த 2 தான் சுத்த சன்மார்க்க சாதனம். அந்த சாதனத்தை பெற தியானமே காரணம். தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்துதல். நல்லொழுக்க தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி புருவ மத்தியில் நிறுத்துதல். சிவ தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி இறை சிந்தனையோடு இருத்தல். சிவ பஞ்சாட்சர தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி பஞ்சாட்சர மந்திரத்தை சிந்தித்தல். மகாமந்திர தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி மகாமந்திரத்தை சிந்தித்தல். சுய விசார தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி ஆன்மாவாகிய தன்னை அறிய சிந்தித்தல். சத்விசார தியானம் என்பது மேற்சொன்ன சிவ தியானம், சிவ பஞ்சாட்சர தியானம், மகாமந்திர தியானம், சுய விசார தியானம் ஆகியவற்றை செய்தல். பரோபகார தியானம் என்பது மனத்தை ஒருவழிப்படுத்தி பிற உயிர்களின் வாட்டத்தை குறித்து சிந்தித்தல், விண்ணப்பித்தல். ஆதலால் தியானம் செய்வோம். தேக முதலியவற்றில் ஜாக்கிரதையும் சிவ தியானத்தை விடாமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டுகின்றேன். இது போன்ற சன்மார்க்கத்தில் தங்களை குழப்பும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். திருவருளால் தெளிவுபடுத்துவோம். குழப்பத்தோடு பயணம் செய்வது குற்றத்தை விளைவித்துவிடும். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். திருவருள் துணை. அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.